ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இது தெரியும். நேற்று வந்துட்டு சோகமான ஒரு நிகழ்வு. நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா கரூரில் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு. சும்மாவே எல்லோரும் மக்கள் வருவாங்க. அதுவும் ஒரு நடிகர் அரசியலில் இருக்காருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கூட்டம் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதில் பெண்கள் கூட்டம் வருது தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா எதுக்காக பெண்கள் சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் தூக்கிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியல. நகையை போட்டுக்கிட்டு வந்திருக்கீங்க, குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு துயர சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். துயர சம்பவம் பார்த்தீங்கன்னா வார்த்தையால் சொல்ல முடியாது. அவ்வளவு பார்த்து நெஞ்சே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மனசே பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சுன்னு சொல்லலாம். இப்படி இப்படி எல்லோரும் நீங்கள் வந்தீங்கன்னு தெரியல. ஏன்னா குழந்தையில வச்சவங்க குழந்தையில கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் நசுக்குது. குழந்தைகளை கூட்டிகிட்டு வரலாமா? அந்த குழந்தைகளுக்கு அதுவும் இல்லாமல் 11 மணிலேருந்து சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. தண்ணி இல்லாமல் தவிச்சு, சாப்பாடு இல்லாமல் இந்த வெயிலில் மயக்கமாகி தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இறந்து போய் இந்த துயர சம்பவம் நடந்திருக்கு. இப்போ யார் பொறுப்பாக அவங்க சொல்லுங்கள். என்ன தான் பணம் கொடுத்தாலும் பாவம் அவங்க பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கதறி அழுறாங்க. என் மனைவி கைக்குழந்தையை தூக்கிட்டு போகாதுன்னு சொல்லும்போதே தூக்கிட்டு போயிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 பேருமே இல்லைன்னு கதறி எழுறாரு. அவரோட வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்கிறது? அவருடைய குழந்தை, அவரோட பொண்டாட்டினா அவர் எவ்வளோ பாசமாக இருந்திருக்காரு. அவருக்கு யார் பதில் சொல்கிறது? நிறைய இடத்துல அவங்க குழந்தைகள் தைக்கிறாங்க. நிறைய இடத்துல அம்மா, அப்பா, அப்புறம் சகோதரன், சகோதரி இப்படி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கவே கதறி துடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு இடத்துக்கு கூட்டமான இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னால் கேட்குறதில்ல. அரசியல்னாலே கூட்டம் இருக்கும். சினிமா நடிகரை பார்க்கறதுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கும் உங்களுக்கே தெரியும். எதுக்காக நீங்கள் எப்படி குழந்தைகளை தூக்கிட்டு போகிறீங்க? ஒருத்தர் எவ்வளவோ சொல்லியிருக்காரு மனைவிட்ட போகாதேன்னு சொல்லிட்டு அவர் கதறி எழுதாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி கேட்கவே இல்லை. குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு துடிக்கிறாரு. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா 8 மாதம் கர்ப்பமாக இருக்காங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா கணவர் இருந்திருக்காங்க. பிறக்கப்போகிற அந்த குழந்தைக்கு அப்பா யார் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்பா எப்படி காட்டுவீங்க? இதெல்லாம் நினைக்க நினைக்க நமக்கு நெஞ்சே பதறுது. எவ்வளோ பெரிய தீர சும்மா நடந்திருக்கு. கூட்டமான இடத்துக்கு தயவுசெய்து போகாதீங்க. அப்படி நீங்கள் விஜயை பார்க்கலன்னா என்ன பார்த்து என்ன செய்ய போகிறீங்க? அதை சொல்லுங்கள். இப்போ யார் மேலே இப்போ பொறுப்பு சொல்கிறது? அவரால் இறந்துட்டா, இவரால் இறந்துட்டா, யார் மேலே வேணால் யார் பழியை போட்டுக்கலாம். அது வேறு விஷயம். இருந்தாலும் இறந்தவங்க பார்த்திங்கன்னா இப்போ போன இழப்பு அந்த குடும்பத்துக்கு தானே சேரும். இறந்து போன அந்த குடும்பத்துக்கு இறந்தவங்க திரும்ப கிடைப்பாங்களா கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கவே மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய இழப்பு. இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்திலே யோசிச்சு நம்ம எதுக்காக இப்படி செஞ்சுக்க மனசே கஷ்டமாக இருக்குது. இப்படிலாம் பார்க்கும்போது எப்படி இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படி சொல்லி மனசே பாரமாக இருக்குது. இது நினச்சி பார்த்தாலே ராத்திரியே தூக்கமே இல்லை. ராத்திரி 1 மணி வரையும் இப்போ காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். ராத்திரி 1 மணிக்கு தான் தூங்கினேன். மனசே கஷ்டமாக இருந்து. இப்போ நமக்கே இப்படி யாரோ ஒருத்தங்க சம்மந்தமே இல்லை நமக்கே இப்படி இருக்குன்னா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்குலாம் எப்படி துடியாக துடிச்சிருப்பாங்க. இப்போ எப்படி துடிச்சிருப்பாங்க. ஐயோ இப்படி ஆகிப்போச்சேன்னு எவ்வளோ மனசு வேதனையோடு அவங்க துடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மனசே கஷ்டமாக இருக்குது. கூட்டமான இடத்துக்கு தயவுசெய்து யாருமே போகாதீங்க. அவங்க எதுவும் சின்ன குழந்தைகளை தூக்கிட்டு போகவே போங்க. அது நல்லது கிடையாது. சின்ன குழந்தைகளை தூக்கிட்டு எதுக்காக நீங்கள் போகிறீங்க? சின்ன குழந்தைய தூக்கிட்டு போகிறதால இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு. எதுவாக இருந்தாலும் சரி கூட்டமான இடத்துக்கு குழந்தைகளை கூப்பிட்டு போகாதீங்க. யார் மேலே நம்ம பழி சொன்னாலும் இப்போ இறந்தவங்க தான் திரும்ப வரப்போகிறதில்ல. இதில் மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இழக்க முடியாத ஒரு பெரிய இழப்புக்கு இருக்கும். என்ன செய்யுதுன்னே தெரியல. மனசே கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்.